நண்பர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் என்பது இந்திய ஜனநாயகம் இதுவரை சந்தித்திராத ஒரு அடக்குமுறையான ஒரு காலம், ஒரு பாசிசம். உலகத்தினுடைய இதற்கு முன்னே இருக்கின்ற ஒரு உதாரணம் என்பது ஜெர்மானியினுடைய பாசிசம். ஜெர்மானியினுடைய பாசிசம் வந்தபொழுது ஜெர்மானியினுடைய நீதித்துறை எப்படி நடந்து கொண்டது என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்திய சமூகத்தினுடைய நீதித்துறையை நம்மால் ஓரளவு ஒப்பீட்டளவிலே புரிந்து கொள்ள முடியும். ஒரு நாடு பாசிசமாக மாறுகின்ற பொழுது தனித்து ஒரு நீதித்துறை மட்டும் தன்னுடைய இயல்பான ஜனநாயகத்தை அது பேணி காக்கும், அது உயர்த்தி பிடிக்கும் என்று நம்புவது என்பது ஒரு வகையான கற்பனை. அப்பொழுது நீதிபதிகள் எல்லோரும் ஜனநாயகவாதிகளாக இருப்பார்கள் என்று நம்புவது அது ட்ரீம் ஆஃப் யூட்டோபியா, அது ஒரு கனவு. தடா சட்டமும் கொடா சட்டமும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உயிர் கொடுத்து வர வேண்டும், செல்போனுக்கு சார்ஜ் செய்வதைப் போல. அப்படி சார்ஜ் செய்யவில்லை என்று சொன்னால் தானாக செத்து போய்விடக்கூடிய சட்டங்கள். ஆனால் UAPA சட்டம் என்பது ஒரு நிரந்தர சட்டம். 14% இருக்கின்ற இஸ்லாமிய மக்கள், 22% இஸ்லாமிய மக்கள் சிறையில் இருக்கிறார்கள். பார்த்த தோழர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற தமிழ் தேச மக்கள் முன்னணி, தலித் விடுதலை கட்சி, மக்கள் அதிகார கழகம், CPIM ரெட் ஸ்டார் இயக்கத்தினுடைய தோழர்களே, நண்பர்களே, எனக்கு முன்னே மிக முக்கியமான பல்வேறு உரைகளை பல்வேறு ஜனநாயக இயக்கங்களை சார்ந்த தோழர்களும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களும், அந்த குடும்பங்கள் தங்களுடைய உறவுகளை பறிகொடுத்த காரணத்தினால் அல்லது சிறையிலே அவர்களை வாடச் செய்த காரணத்தினால் ஏற்படுகின்ற துன்பங்களை, துயரங்களை மிகவும் ரொம்ப வேதனையோடு பகிர்ந்து சென்றிருக்கிறார்கள். ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வு. சிறையிலே இருக்கின்ற மனிதனுக்கு நாம் செய்கின்ற ஒரு மரியாதை என்னவென்றால் அவனுடைய முகத்தை, அவனுடைய நினைவுகளை, அவன் செயல்பாடுகளை மறக்காமல் இருப்பது என்பதுதான் மிக முக்கியமான கடமை. சிறையிலே இருக்கின்ற மனிதனை மறந்து விடுவது என்பது அவனை அதல பாலாதத்தில் கைவிடுவதற்கு சமமான ஒன்று. எனவே சிறையில் இருக்கின்ற மனிதனை நினைவு கூறுவது என்பதே ஒரு வகையான போராட்டம். அந்த போராட்டம் என்பது அந்த மனிதனை சிறையிலிருந்து மீட்பதற்கான எல்லா வகையான நியாயங்களையும் கடமைகளையும் செய்ய வாய்ப்பாக அது அமையும். மனிதர்களை தங்களுடைய நினைவுகளிலிருந்து அப்புறப்படுத்துவது என்ற ஒன்று என்பது ஒரு வகையான வன்முறை. நாம் எல்லோரும் சிறையிலே இருக்கின்ற அந்த உறவுகளை மறக்க வேண்டும் என்று அரசாங்கம் நினைக்கிறது. அதற்காக அது தொடர்ந்து பல்வேறு வகையான அடக்குமுறைகளை செலுத்தி உங்களை மறக்க செய்து கொண்டே இருக்கிறது. நாம் அதற்கு எதிராக நடத்துகின்ற போராட்டம் என்பது அவர்களை நாள்தோறும் நினைத்து கொண்டே இருப்பது, அவர்களை பற்றி நம்முடைய நண்பர்களோடு உறவாடுவது, அவர்களை பற்றி பேசுவது, அவர்களுக்காக நாம் குறைந்தபட்சம் உங்களை போன்ற இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்களுக்காக வழிபாடு நடத்துவது என்பது கூட ஒரு வகையான போராட்டம். இன்கிலாப் சொன்னார், தூக்கத்தை விட தொழுகை மேலானது தோழர்களே என்று இன்கிலாப்புடைய கவிதை இருக்கிறது. எனவே வழிபாடு என்பதே கூட ஒரு வகையான போராட்டம் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் என்பது இந்திய ஜனநாயகம் இதுவரை சந்தித்திராத ஒரு அடக்குமுறையான ஒரு காலம், ஒரு பாசிசம். உலகத்தினுடைய இதற்கு முன்னே இருக்கின்ற ஒரு உதாரணம் என்பது ஜெர்மானியினுடைய பாசிசம். ஜெர்மானியினுடைய பாசிசம் வந்தபொழுது, ஜெர்மானியில் ஹிட்லர் தன்னுடைய ஆட்சிக்கு வந்த பொழுது, பாசிசம் அதனை விழுங்கிய பொழுது ஜெர்மானியினுடைய நீதித்துறை எப்படி நடந்து கொண்டது என்பதை நாம் புரிந்து கொண்டால் இந்திய சமூகத்தினுடைய நீதித்துறையை நம்மால் ஓரளவு ஒப்பீட்டளவிலே புரிந்து கொள்ள முடியும். 1933 ஜெர்மானியினுடைய 3ஆம் ரிச் என்று சொல்லக்கூடிய ஜெர்மானியினுடைய ஹிட்லருடைய கைக்கு அந்த அரசாங்கம் சென்ற பொழுது ஜெர்மனியினுடைய நீதிபதிகள் எல்லோரும் தங்களுடைய அந்த கோட்பாடுகளை, தங்களுடைய சிந்தனைகளை அதற்கு முன்னால் இருந்த அரசியலமைப்பு சட்டங்களுக்கு மாறாக தேசிய சோசலிஸ்ட் கட்சி என்று சொல்லுகின்ற ஹிட்லருடைய கட்சியினுடைய கொள்கைக்கு தக்கபடி தங்களை மாற்றிக்கொண்டார்கள்.
பல பேர் ஹிட்லருடைய பெயரிலே ஹெயில் ஹிட்லர் என்று சொல்லி அவர்கள் நீதிமன்றத்தில் அமருகின்ற பொழுது சபதம் எடுத்துக்கொண்டார்கள். 1934 ஜெர்மானிய ஜுடிஷியரி நீதித்துறை முழுமையாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்தது. 1935 நீதிபதிகள் ஜெர்மானியிலே தங்களுக்கென்று தனியாக நாஜி தத்துவத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சங்கத்தை அமைத்துக் கொண்டார்கள். எனக்கு முன்னே பேசிய பல பேர் சொன்னார்கள், நம்முடைய கு. ராமகிருஷ்ணன் கூட சொன்னார், நீதிபதிகளுக்கென்று ஒரு சங்கம் வைத்திருக்கின்றது என்று குறிப்பிட்டார். நான் ஜெர்மானியிலே அப்படி 1935 ஒரு சங்கம் இருந்தது. அந்த சங்கத்தின் அவர்கள் சங்கம் வைத்த பொழுதுதான் முதலாக ஒரு சட்டம் வந்தது. யூதர்களை குடியுரிமை இல்லை என்று ஒரு சட்டம் வந்தது. யூதர்களுடைய குடியுரிமையை நிராகரிக்கின்ற சட்டம் வந்தது. அந்த சட்டத்திற்கு பெயர் நூரம்பர்க் லா என்று அதற்கு பெயர், நூரம்பர்க் சட்டம். அந்த சட்டத்தில் தான் ஜெர்மானியர்கள் பொதுவெளிகளில் வரக்கூடாது, ஜெர்மானியர்களுக்கு வாக்குரிமை இல்லை, யூதர்களுக்கு வாக்குரிமை இல்லை, யூதர்களுக்கு அவர்கள் பொதுவெளியில் வரக்கூடாது, அவர்கள் ஜெர்மானிய பெண்களை திருமணம் செய்யக்கூடாது, அவர்கள் அரசு பணியில் இருக்கக்கூடாது என்றெல்லாம் புது சட்டங்கள் வந்தது. வாக்குரிமை பறிப்பு சட்டம் வந்தது. இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்ற குடியுரிமை பறிப்பு சட்டங்களை நாம் அதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஒரு நாடு பாசிசமாக மாறுகின்ற பொழுது, ஒரு ஆட்சி அதிகாரம் பாசிசமாக மாறுகின்ற பொழுது, தனித்து ஒரு நீதித்துறை மட்டும் தன்னுடைய இயல்பான ஜனநாயகத்தை அது பேணி காக்கும், அது உயர்த்தி பிடிக்கும் என்று நம்புவது என்பது ஒரு வகையான கற்பனை. இது ஒரு ப்ராசஸ். ஒரு பாசிசம் தலைவிரித்தாடுகின்ற பொழுது நீதிபதிகள் எல்லோரும் ஜனநாயகவாதிகளாக இருப்பார்கள் என்று நம்புவது அது த ட்ரீம் ஆஃப் யூடோப்பியா, அது ஒரு கனவு. இதுதான் யதார்த்தம். உலக வரலாற்றில் எங்கெல்லாம் பாசிசம் தலைவிரித்து ஆடியதோ அந்த நாடுகளிலெல்லாம் அதற்கு ஒத்திசைவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது நீதித்துறை. இதை புரிந்து கொண்டால்தான் நாம் இந்த நாட்டிலே இருக்கின்ற இன்றைய அரசியல் சூழல்களை, இன்றைய தீர்ப்புகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நண்பர்களே, இன்னைக்கு இருக்கின்ற இந்த சட்டங்கள், இந்த UAPA என்ற ஒரு சட்டம், அது ஏதோ ஒரே நாளில் வந்ததல்ல. எனக்கு முன்னே பேசியவர் சொன்னார்கள், ரவுலட் சட்டத்தினுடைய ஒரு பிரதியாக அது இருந்தது. கொடுங்கோன்மை சட்டத்துக்கு எதிராக ஜாலியன் வாலாபாக்கிலே 500க்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்ய துணிந்தார்கள். அதற்கு எதிராக போராடினார்கள், அதற்கு எதிராக போராட முன்வந்தார்கள், அதற்கு எதிராக இயக்கங்கள் வந்தன. இந்திய விடுதலை போராட்டத்தில் ஜாலியன் வாலாபாக் என்பது ஒரு வரலாற்று திருப்பு முனை. பல்வேறு வகையான இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வந்த ஒரு போராட்டம் அது. ஆனால் இன்றைய சூழலிலே இந்திய சமூகத்தில் ஜனநாயக ஆர்வலர்கள் போராட்டம் இருக்கிறது. ஆனால் அது வெகுஜன போராட்டமாக மாறவில்லை. ஆனால் ஒரு நாள் மாறும். நிச்சயமாக மக்கள் எல்லோரும் இந்த கொடுங்கோன்மையை வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்க மாட்டார்கள். நம்முடைய சகோதரிகள் தங்களுடைய வேதனையை சொல்லி அழுதார்கள், கண்ணீர் மல்கினார்கள். நிச்சயமாக அவர்கள் கண்ணீரில் துடைக்கப்படும். நாம் நம்முடைய சகோதரர்களை மறக்காமல் இருந்தால், நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால், அதற்காக போராடிக்கொண்டே இருந்தால் இந்த கொடுமை என்பது நிச்சயம் மாறும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த சட்டம் என்பது தொடர்ந்து நாங்கள் எல்லோரும், என்னுடைய மூத்த வழக்குரைஞர் பாப்பா மோகன் உள்ளிட்ட எல்லோரும், நாங்கள் வீரப்பன் தேடுதல் வேட்டையில் இருந்து இந்த சட்டத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். பார்த்து பார்த்து பல அப்பாவிகளை சிறையில் இருந்து பார்த்து எங்களுக்கு அது பழகி போன ஒன்றாக இருக்கிறது. 1987 95 வரை தடா இருந்தது. தடாவை போராடி நீக்கிய பெருமை, அந்த போராட்டத்தில் முன்னெடுத்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் பல பேர் இருந்தார்கள். இஸ்லாமிய இயக்கங்கள் பல பேர் அதில் முன்னிலை எங்களோடு சேர்ந்து பயணித்தார்கள். நாடு முழுவதும் பல பேர் அதில் பாதிக்கப்பட்டார்கள். ஒரு 5 ஆண்டுகள், ஒரு 7 ஆண்டுகள் 1995 நமக்கு கொஞ்சம் ஓய்வு இருந்தது. 2002 மீண்டும் பொடா சட்டம் வந்தது. பொடா சட்டம் வந்தவுடன் அது எல்லாரையும் பிடித்து விழுங்கி உள்ளே தள்ளியது. ஒரு 4 ஆண்டு 2 ஆண்டுகள் அது மீண்டும் செத்துப்போக வைக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அது 2004 செப்டம்பர் மாதம் பாராளுமன்றத்தில் காலையில் அது நீக்கப்படுகின்ற பொழுது, அதே அன்று மாலை மதியானம் பாராளுமன்ற அமர்வில்
பொடா சட்டத்தில் இருக்கின்ற எல்லா சட்டங்களையும் கொண்டு வந்து இந்த UAPA சட்டத்தில் சொருகி புது சட்டமாக மாற்றினார்கள். அதற்கு முன்னால் அது நீதிமன்ற இதனுடைய இந்த சட்டம் என்பது மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டின் முன்னால் நடத்தக்கூடிய ஒரு சட்டம். இது UAPA ஆக்ட். அது ஒன்று மாவட்ட நீதிமன்றம் இருக்கின்ற சட்டம் அல்ல. இயக்கங்களை தடை செய்ய வேண்டும் என்ற ஒன்று நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் இந்த UAPA சட்டம். 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறது. வடகிழக்கு மாநிலங்களில் தேசிய விடுதலை போராட்டத்தில் பல இயக்கங்கள் போராடுகின்றன. அந்த இயக்கங்கள் தங்களுக்கு நாடு வேண்டும், எங்களுக்கு தேசிய இன அடையாளம் வேண்டும் என்று போராடுகிறார்கள். ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் அவர்கள் தனிநாடு தமிழ்நாடு கோரிக்கை வைப்பார்கள். எனவே அதை அடக்க வேண்டும் என்பதற்காக 1967 அவசரமாக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் இது. 1967 UAPA சட்டம். 2004 இந்த சட்டம் என்பது ஒரு பயங்கரவாத சட்டமாக மாற்றப்பட்டது. ஆனால் 2008 அங்கே மும்பாயிலே நடந்த அந்த தாக்குதலின் காரணமாக அதில் பல்வேறு கொடுமையான சரத்துக்கள் சேர்க்கப்பட்டன. சாதாரணமாக ஏற்கனவே அது பயங்கரவாத சட்டம். இந்த பழைய சட்டங்கள் என்பது தடா சட்டமும் பொடா சட்டமும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உயிர் கொடுத்து வர வேண்டும், செல்போனுக்கு சார்ஜ் செய்வதைப் போல. அப்படி சார்ஜ் செய்யவில்லை என்று சொன்னால் அது தானாக செத்து போய்விடக்கூடிய சட்டங்கள். அப்படி சாகடிக்கப்பட்டது. ஆனால் UAPA சட்டம் என்பது ஒரு நிரந்தர சட்டம். அதற்கு 2 ஆண்டுக்கு ஒரு முறை சார்ஜ் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு எப்பொழுதுமே அது இருந்து கொண்டிருக்கின்ற சட்டம் என்ற அளவிலே அது மாற்றப்பட்டது. 2008 இதில் ஒரு பிரிவு சேர்க்கப்பட்டது. 430D என்ற ஒரு பிரிவு, 43D 43D என்ற ஒரு பிரிவு 2008 சேர்க்கப்பட்டது. அந்த சட்டத்தில் அவர்கள் சொன்னார்கள், காவல்துறை ஒரு வழக்கு போடுகிறது என்று சொன்னால் உடனடியாக நாம் அந்த சட்டத்தை காவல்துறை என்ன வழக்கு போடுகிறதோ அந்த வழக்கு என்பது அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமன்றம் அதற்கு மாறி அதையும் பேசக்கூடாது. அதுதான் பிரிமா ஃபேசி கேஸ் என்று அதற்கு சொன்னார்கள். முதல் தோற்ற வழக்கு என்று அதற்கு சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையிலே 43D என்ற பிரிவின்படி எதை காவல்துறை எவ்வளவு பொய் வழக்குகளை போட்டால் அந்த பொய் வழக்குகளை பற்றி நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று பல பேர் அதை அர்த்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள். நல்வாய்ப்பாக 2019 நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள் சில தீர்ப்புகளில் இதுபோன்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை, உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், நீண்ட காலம் சிறையில் இருப்பவர்கள், அவர்களுக்கு விசாரணை நடத்தாமலேயே பல பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று சொல்லி சில தீர்ப்புகள் வழங்கின. பல பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த தீர்ப்பு என்பது ஒரு சின்ன வெளிச்சத்தை கொடுத்தது, சட்டம் இருந்தாலும் கூட. ஆனால் நண்பர்களே, கடந்த மாதம் வந்திருக்கின்ற இந்த உமர் காலித் வழக்கில் அவர்கள் மீண்டும் உச்சநீதிமன்றமானது மீண்டும் அந்த சட்டத்தில் உள்ள அந்த பிரிவை 43D என்ற பிரிவை சுட்டிக்காட்டி ஜாமீன் பெறுவது என்பது இயலாத ஒன்று, ஜாமீன் தர வேண்டிய அவசியமில்லை, அடிப்படையிலே அவர்கள் குற்றவாளி என்பதற்கான சான்றாவணங்கள் இருந்தால் போதும். சான்றாவணங்கள் என்று சொன்னால் காவல்துறை தாக்கல் செய்கின்ற இந்த 1:1 ஸ்டேட்மெண்ட், காவல்துறை எழுதுகின்ற ஒப்புதல் வாக்குமூலம், இதெல்லாம் நம்மோட கேட்டு எந்த போலீஸ் எழுத போறதில்லை. ஆக நீதிமன்றங்கள் என்பது இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக அல்லது இந்த நாட்டில் குடியுரிமை பறிக்கப்படுகின்ற ஒரு கொடுமைக்கு எதிராக ஜனநாயக வழியில் அறவழியில் போராடியவர்கள் மீது போடுகின்ற இந்த வழக்குகளுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு பதிலாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாசிச சக்திகளுக்கு ஒத்திசைவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தீர்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த கொடுமையை நாம் கடந்து போவதற்கு நாம் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. நிச்சயமாக இந்த ஆட்சி என்று தூக்கி எறியப்படுகிறதோ அப்பொழுது எப்படி 1987 95 வரை நம்முடைய மக்கள், ஜனநாயக ஆர்வலர்கள், ஏழை எளிய மக்கள் ஒரு கொடுமையை அனுபவித்தார்களோ, அந்த கொடுமையை போன்ற ஒரு அதிலிருந்து ஒரு விடிவு கிடைத்ததோ, அப்படிப்பட்ட விடிவு கிடைப்பதற்கான நாட்கள் என்பது நமக்கு உண்டு. ஆனால் அது ஒரு நீண்ட போராட்டம். அந்த போராட்டத்திற்காக நாம் சோர்வில்லாமல், மனம் தளராமல்,
இடைவிடாமல் ஒரு தொடர் போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் மாறப்படும், ஒரு நாள் நிச்சயம் மாற்றப்படும். நிச்சயம் ஒரு நாள் இந்த பாசிச ஆட்சி என்பது வீழ்த்தப்படுகின்ற பொழுது ஜனநாயகத்தினுடைய கூறுகள் வெளிச்சங்கள் நம்முடைய நீதித்துறையிலும் விழும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எல்லோரும் வழக்குரைஞர் தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஒத்திசைவான அல்ல, நாள்தோறும் நீதிமன்றங்களும் அதனுடைய சிந்தனைகளும் நீதிபதிகளுடைய கருத்துக்களும் ஒரு பாசிச ஆட்சிக்கு எப்படியெல்லாம் ஒத்து ஊதுவது என்ற அளவிலே அது இருந்து கொண்டே இருக்கிறது. அது அப்படி மட்டும் இல்லை, பாசிசத்தின் மேலாண்மையை, பாசிசத்தின் கொடுங்கோன்மையை பறைசாற்றுகின்ற என்னால் என்ன செய்ய முடியும், இதுதான் எங்களுடைய ஆட்சி, இதுதான் எங்களுடைய நீதி என்று சொல்லுகின்ற அளவுக்கு அது இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டங்களை தாண்டி அதை தூக்கி எறிந்து அது ஒரு பயணத்தை நடத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக மக்களுடைய ஜனநாயக குரல் வெல்லும், இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படும், நமது சிறைப்பட்ட தோழர்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒன்றை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். இந்த நாட்டினுடைய இஸ்லாமிய மக்கள் தொகை, இந்திய ஜனநாயகத்தில் இஸ்லாமிய மக்கள் என்பவர்கள் 14% பேர் இஸ்லாமிய மக்களுடைய தொகை என்று சொல்லப்படுகிறது. அந்த 14% இஸ்லாமிய மக்களுடைய அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் என்பது அரசியல் அரங்குகளில் இல்லை. இந்த நாட்டினுடைய எம்எல்ஏ பதவிகள், எம்பி பதவிகள் இல்லை. இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு வகிக்கின்ற எந்த பதவிகளிலும் இல்லை, நீதித்துறையிலும் இல்லை. ஆனால் நண்பர்களே, இந்த 14% மேலான அதிகமான ரெப்ரசன்டேஷன் எங்கே இருக்கிறது என்று ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. அது சிறையிலே இருக்கிறது என்று வருகிறது. 14% இருக்கின்ற இஸ்லாமிய மக்கள், வெறும் 14% பேர்கள் சிறையிலே இருக்கிறார்கள் என்றால் அந்த மக்களுடைய தொகைக்கு ஏற்ப சிறையிலே இருக்கிறார்கள் என்று அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் 22% இஸ்லாமிய மக்கள் சிறையிலே இருக்கிறார்கள். சிறையிலே இருக்கின்ற சிறைவாசிகளுடைய எண்ணிக்கையோடு ஒப்பிடும்போது, சதவீதங்களோடு ஒப்பிடும்போது 22% அது இருக்கிறது. சிறுபான்மை மக்களுடைய எண்ணிக்கையை விட அதிகமான சிறுபான்மை மக்கள் சிறையிலே இருக்கிறார்கள். கிறிஸ்துவர்களை விட அதிகமான கிறிஸ்துவர் வெளியே இருக்கின்றவர்களை விட உள்ளே அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். இது இந்த நாட்டினுடைய ஒரு சாபக்கேடு. நாட்டில் ஜனநாயகத்தின் மீது இருள் படிந்த ஒரு கொடூரமான நிலைக்கு நாம் இருக்கிறோம். பாசிசம் முடிவுக்கு வருகின்ற பொழுது நிச்சயமான ஜனநாயகத்தினுடைய கீற்று கிடைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.